இன்னைக்கு லஞ்சுக்கு தயிர் சாதம் வைக்கவா இல்லை லெமன் சாதம் வைக்கவான்னு கேட்டால் ரெண்டுமே வை அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க. சரின்ட்டு உருளைக்கிழங்கு கட் பண்ணிட்டு இருந்தேன் பொரிக்கலான்ட்டு. இங்கே பாருங்களேன், வெளி சைடில் அவ்வளோ அழகாக இருக்குங்க, உள்ளே எந்த மாதிரி இருக்குன்னு பாருங்களேன். இப்படி தாங்க மனுஷங்களும் வெளியில் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருப்பாங்க, உள்ளே ரொம்ப கொடுமையானவங்களாக இருப்பாங்க. ஸோ யாரெல்லாம் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் பார்த்துருக்கீங்க, ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, எல்லாருமே லைஃப்பில் ஒரு ஆளையாவது பார்த்துருப்பீங்க. ஸோ அதை தான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கலாமேன்ட்டு. அதுக்கப்புறமா சரி உருளைக்கிழங்கு பொரியலுக்கு எப்பவும் போல் கடாயில் எண்ணெய் சுடு பண்ணிட்டு சோம்பு பூண்டு தட்டி சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு உருளைக்கிழங்கையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் உப்பு சேர்த்து அதை பொரிச்சு எடுத்துக்கலாம். குக்கரில் ரைஸ் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் கடலைப்பருப்புலாம் போட்டு ஒரு தாளிப்பு கொடுத்து தயிர் சாதத்துக்கு தாளித்து விட்டுட்டேன். அப்புறம் லெமன் ரைஸும் அதே மாதிரி கடலைப்பருப்புலாம் போட்டு சிம்பிளாக தாளித்து விட்டு ஹஸ்பண்டுக்கு வெள்ளரிக்காவோட வச்சு பேக் பண்ணி கொடுத்து விட்டாச்சு. இந்த லெமன் ரைஸ்க்காக இருக்கட்டும், இந்த தயிர் சாதத்துக்காக இருக்கட்டும், உருளைக்கிழங்கு செம்ம காம்பினேஷனாக இருக்கும். நாங்களுமே மதிய லஞ்சுக்கு லெமன் ரைஸ் உருளைக்கிழங்கு சாப்பிட்டேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். வெயிட் லாஸ்க்கு அப்புறம் இன்றைக்கி தான் சூப்பராக சாப்பிட்டேன், நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். இந்த மாதிரி தான் இன்றைக்கி டே போச்சு. பாய்.